முந்தானை முடிச்சுன்னு ஒரு படம். ஆமா. அந்த படத்துல அவர் வாத்தியாரா இருப்பாரு. ம். அப்போ போய் ஹோம் ஒர்க் பண்ணிட மாட்டான். ம். ஏன்டா ஹோம் ஒர்க் பண்ணல திட்டு கைய காட்ட சொல்லுவாரு ஆமா. அடிக்கிறதுக்கு. அப்ப பார்த்தா கையெல்லாம் அடியா இருக்கும். ம். டேய் உன் கூட பிறந்தவன் தானடா அவனும். அவன் மட்டும் எப்படிடா ஹோம் ஒர்க் செய்றான், சட்டை நீட்டா போடுறான் அப்படின்னு சொன்ன உடனே, உடனே அவன் சொல்லுவான், சார் அவங்க 2 அம்மாவும் ஒண்ணும் இல்ல சார். அவங்க அம்மா இறந்துட்டாங்க சார். அவங்க அம்மாவுடைய வளர்ப்பு இவன் ஆசைப்புள்ள சார். இவனுக்கு தான் சாப்பாடு போடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. இவனை வீட்டு வேலை செய்யலன்னு சொல்லிட்டு சூடுலாம் கூட வைப்பாங்க சார். ம். அப்படின்னா அவருக்கு அப்படியே அந்த கண் கலங்குற ஆமா. மாரி காட்சி. இன்னைக்கு வரைக்கும் 84ல வந்த படம். நான்லாம் அப்போ ரொம்ப சின்ன பையன் 19 அப்படி வயசு. இன்னைக்கும் அந்த படத்த பார்க்கும்போதெல்லாம், அந்த காட்சி நினைக்கும் போதெல்லாம், ம். 2வது மனைவிய கட்டிக்கிறாங்க இல்லையா? அவங்க பிள்ளைய எப்படி வளர்ப்பாங்கன்ற எண்ணம் வரும்போதெல்லாம் இந்த காட்சி அப்படியே மனசுக்குள்ள வந்து போகும். மனசு. காரணம் என்னன்னா, இன்னைக்கு வரைக்கும் பாக்கியராஜ் சார் ம். மக்கள் மனதில வாழ்ந்துகிட்டு இருக்காருன்னா காரணம், அந்த முந்தானை முடிச்சு படத்துல வந்து வர்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கான்செப்ட் தான். ம். அதனால தான் அது மறக்க முடியாத ஒரு சம்பவமா எல்லா மேடைகளையும் நாங்க சொல்லுவோம். ம். இது 1. 2வது பாக்கியராஜ் சார் மேல எனக்கு தனிப்பட்ட முறையில காரணம் என்னன்னா, முதல்ல நான் அவர் படத்த எனக்கு புத்தி தெரிஞ்சு, இன்னும் உங்களுக்கு புத்தி தெரியலையே சார்ன்னு சொல்லக்கூடாது. எனக்கு புத்தி தெரிஞ்சு, ம். நான் முதல்ல வந்து தியேட்டர்ல உட்காந்து விஷுவலா பார்த்த படம் வந்து தூறல் நின்னு போச்சு. தூறல் நின்றுச்சு. அந்த படத்துல நம்பியார். நாங்க அதுக்காகவே அந்த படத்துக்கு போனோம். ஏன்னா, ம். அந்த எம்ஜிஆர் கூட நடிச்ச நம்பியார், ம். சிவாஜி கூட நடிச்ச நம்பியார், மிகப்பெரிய வில்லன் வந்து இந்த படத்துல அறிமுகப்படுத்துறாரு. மீண்டும் கொண்டார். ரீஎன்ட்ரி கொண்டாரு. ரீஎன்ட்ரி கொடுக்குறாரு. நம்பியார வந்து ரீஎன்ட்ரி கொண்டாரு. டைட்டில்ல கூட பார்த்தீங்கன்னா, அவர் பேர் தான் ஃபர்ஸ்ட் போடுவாங்க. நம்பியார். மீண்டும் ம். எம்என் நம்பியார் அப்படின்ற மாரி அந்த பேட்ட போய் ஆரம்பிப்பாங்க. அதுல ரொம்ப எதார்த்தமா காமெடி பண்ணியிருப்பாரு நம்பியார். நம்பியார நம்ம வில்லனா பார்த்தோம். ஆனா, அந்த படத்துல பார்த்தீங்கன்னா, தூறல் நின்னு போச்சு படத்துல பார்த்தீங்கன்னா, நம்பியார் ரொம்ப சூப்பர் ஹிட்டா காமெடி பண்ணியிருப்பாரு. ம். முதல்ல அந்த படத்துக்கு அவர் நடிக்க ஒத்துக்கலையாம். என் பீரியட் எம்ஜிஆர், சிவாஜியோட போச்சுப்பா. எனக்கு இனிமேல் சினிமா வேணான்ற மாரி இருந்தாரு. இந்த கதைய கேளுங்க, எனக்காக பண்ணி குடுங்கன்னு சொல்லிட்டு 15 நாள் கால் ஷீட் குடுத்தவரு, இந்த கதைய கேட்டுட்டு, அவருடைய இயக்கத்து திறமைய பார்த்துட்டு, இன்னும் 15 நாள் எக்ஸ்ட்ரா கால் ஷீட் குடுத்து அந்த படம் மிகப்பெரிய ஹிட்டு. ம். அந்த படத்த குறைஞ்ச முறை நான் ஒரு 50 முறை பார்த்துருப்பேன். பாட்டுங்கள்லாம் சூப்பரா இருக்கும். அதுல அந்த படத்த எம்ஜிஆருக்கு போட்டு காமிச்சிருக்காங்க. சரி. என்ன படம்? தூறல் தூறல் நின்னு நின்னு போச்சு. போச்சு. போட்டு காமிச்சிருக்கும்போது, எம்ஜிஆர் படம் பார்க்கும்போது அதுல ஒரு பாட்டு ஒண்ணு வரும். ம். அதுல நம்பியார் பாடுற மாரி. ம். மன்னாதி மன்னனை எல்லாம் பார்த்தவண்ணா, ம். அந்த மதுர வீரனையே எதிர்த்தவண்ணா, அப்பேற்பட்ட என்ன பஞ்சாயத்துல நிறுத்திட்டானுங்களே படுபாவி பசங்க, என்ன அருமை, என்ன பெருமை, என்ன அந்தஸ்து என்ன, மாப்பிள நீயே சொல்லுன்னு ஆரம்பிப்பாரு. ம். உன் கதை எனக்கு எதுக்கு மாமா, என் சோக கதையை கேளு தாய்க்குள்ளமே அந்த பாட்டு பாட்டு ஆரம்பிக்கும். ஆரம்பிக்கும். அப்ப எம்ஜிஆர் குலுங்கி குலுங்கி சிரிச்சாராம். ம். அதுக்கு முன்னாடி பாக்கியராஜ் கொஞ்சம் மனசுக்குள்ள ஒரு கிளுகிளுப்பு இருந்தது. ம். மன்னாதி மன்னனை எல்லாம் பார்த்தவண்ணா, அந்த மதுரை வீரனையும் எதிர்த்தவண்ணான்னு எதிர்த்தவன். வார்த்தையை போட்டிருக்குமே, அவர் தப்பா நினைச்சுக்க போறாருன்னு ம். எம்ஜிஆர் தொடையில தட்டி தட்டி சிரிச்சாராம் அந்த பாட்டை கேட்டு. அந்த படம் உண்மையிலேயே இன்னைக்கு தொலைக்காட்சியில போட்டாலும் சரி, இல்ல நீங்க நெட்ல போய் பார்த்தாலும் சரி, ம். அந்த படம் முழுக்க முழுக்க மிகப்பெரிய பாடல். அந்த படத்துல வரக்கூடிய எல்லா பாட்டுமே ரொம்ப சூப்பரா இருக்கும். ம். அதுல ஒரு காதல் பாட்டு கூட வந்து பாதமலர் நோகும்னு பூவிரிச்சன்ற மாரி வரி வரும். ம். சுலக்ஷனா அந்த படத்துல அறிமுகம். அதுக்கு பிறகு அந்த அம்மா கொடி கட்டி பிறந்தாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, ஏன் அந்த படம் எனக்கு இம்ப்ரெஸ் ஆச்சுன்னா, ஒரு காதல் எப்படி இருக்கணும்ன்றதுக்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு தூறல் நின்னு போச்சு. அது மட்டும் இல்ல சார், தம்பி அது மட்டும் இல்ல. அந்த படத்துல ஒரு மிகப்பெரிய வில்லன் அறிமுகப்படுத்தியிருப்பாரு செந்தாமரை. ம். சாதாரண குணச்சித்திரம் இருந்த செந்தாமரை அந்த படத்துக்கு பிறகு மிகப்பெரிய வில்லன் நடிகரா தமிழ்நாட்டுல ஒரு 15 ஆண்டு காலம் கொடிகட்டி பறந்தார். ரஜினிகாந்த் படத்துலலாம் வில்லனா இருப்பார். அது மாரி நிறைய சாதனைகளை படைச்ச பாக்கியராஜ் நம்மளோட இன்னைக்கு இல்லங்கிறது நமக்கு எல்லாருக்கும் வருத்தம் தான்.